அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிரானிக் கிட்னி டிசீஸ், சிகேடி. ஆமாம், இது சிறுநீரக கோளாறு, சிறுநீரக ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும். கரெக்ட். இதுதான் நம்மளை விட பேஷண்ட்க்கு இது என்னன்னு தெரியும். ஆமா ஆமா. ஆனா அது ஃபாலோ பண்ணாதான் சரியாகும். உண்மைங்க, உண்மை. ஆரம்ப நிலையில வந்தா இது ரிவர்சபிள் இல்ல. கரெக்ட். அவங்க லைஃப் அப்படியே வித்தவுட் டயாலிசிஸ் லீட் பண்ண முடியும். நானும் எத்தனையோ ப்ரோக்ராம்ல சொல்லிட்டேன். ஆனா சிலர் தான் இன்றைக்கும் நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஆனா புதுசா கான்டாக்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அந்த யூரியா கிரியேட்டினைன் லெவல் அளவுக்கு மீறி போன நிலையில் ஒண்ணு டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, கரெக்ட், இல்லனா இமிடியேட் டயாலிசிஸ் செய்யணும். அந்த ஸ்டேஜ்ல வருவாங்க. எனக்கு டயாலிசிஸ் வேணாம், எப்படி உயிரை காப்பாத்துறது? டயாலிசிஸ் பண்ணா ஏதோ உயிரோட இருப்பாங்க, கரெக்ட். இல்லனா யூரின் போலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மூச்சு திணறல், வாந்தி, மருந்து கூட கொடுத்தா வாந்தி. ஆமா, அந்த நிலைமையில நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும்? டாக்ஸின்ஸே வெளியே போகாதீங்க. இப்ப கிட்னிஸ் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர்னா டாக்ஸின்ஸே வெளியே போகாது. கழிவுகள் உடலே தானே சுத்தி சுத்தி வரும். வகையில நம்ம கிட்னி ப்ராப்ளம், செயலிழப்பு மெயின் ரீசன் சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. உண்மை உண்மை. அடுத்த ரீசன் அதிக ரத்த அழுத்தம் கவனிக்கப்படாமல், ஃப்ளக்சுவேஷன்ஸ், டயபிட்டிஸ்லயும் பிபிலையும் ஏற்றத்தாழ்வுகள் ஜாஸ்தி இருக்கிறது. இதுல முன்பெல்லாம் நான் பார்த்தேன், ஆரம்பத்துல நாங்க இந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஒரு 60 வயது 70 வயதுக்கு தான் வந்து கிட்னி ப்ராப்ளம் லேசா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 10 வருஷம் அவங்க காலத்தை தள்ள முடியும். உண்மை உண்மை. அது இல்லாம டயபெட்டிக்கே அப்பெல்லாம் 40 வயசுக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு தான் பார்த்துருக்கோம். கரெக்ட். இப்போ அப்படி இல்லை. எப்போ எந்த வயசுல யாருக்கு என்ன ப்ராப்ளம். அதே போல நான் சொல்றது 30 ஆண்டுகளுக்கு முன்பு பிபி எல்லாம் சின்ன வயசுக்கு கிடையவே கிடையாது. எந்த 30 ஆண்டுகள் அனுபவத்துல ஒருத்தர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அவருக்கு ஒரு மகன், அந்த பையனுக்கு தான் ஒரு 27 வயசுல நான் பிபி இருக்கிறத பார்த்தேன். முதல் பேஷண்ட் சின்னவன், பிபி வந்த முதல் பேஷண்ட் அவர் தான் நான் பார்த்தேன். அப்பவே நான் ஆச்சரியப்படுவேன், இவ்வளவு சின்ன வயசுல இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா. அவர் வீட்டுல பிரஷர், அப்பா வந்து ரொம்ப கண்டிஷன், கண்டிப்பானவர். அது இவருக்கு முடியல, பிடிக்கல. கண்டிஷன்னா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்ட். எதிர்பார்ப்பு அது வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிதல் இல்ல. அதனால என்ன ஆகுது? கான்ட்ரா. அதுல இவருக்கு என்ன, மன உளைச்சல் ஜாஸ்தி ஆகுது. அதுதான் கரெக்ட். ஆனா இப்போ அப்படி எந்த கண்டிஷன் யாரும் ஒண்ணும் இல்ல, இவங்களுக்கு இவங்களே வர வச்சுக்கிறாங்க. கரெக்ட். கண்டிஷன் போடவும் முடியாது இல்லைங்க, முடியாது. 30 வருஷத்துக்கும் இப்போ காலம் மாறிடுச்சு. ஆமா, ஹெல்த் இவங்க கவனிக்காதனால ஹைப்பர் டென்ஷன் சர்வசாதாரணமா சின்ன வயதினருக்கே பாதிப்பு இருக்கு. உண்மை. அதையும் சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்ல, டயட் ஃபாலோ பண்றது. நானும் பார்த்துட்டேன் தீபா, எவ்வளோ பேஷண்ட் வருவாங்க பிபி, என்னங்க டயட்டு? ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலா எல்லாம் சாப்பிட்றேன். நான் சொல்வேன், உங்களுக்கு எதுவும் டயட்டே தெரியாதா? அவங்க சொல்லலை. ஏங்க, இந்த பிபிக்கெலாம் ஒரு பழமொழியே இருக்கு இல்லைங்க, 10 மிளகு இருக்கவங்க வீட்டுக்கு, அதாவது 10 மிளகு இருக்கு அப்படின்னா பகைவர் வீட்டில் கூட விருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மிளகு வந்து டாக்ஸின்ஸை முறியடிக்கும் அப்படின்னு. அந்த மிளகு பிபிக்கு ஒரு முக்கியமான மெடிசனா நீங்க சொல்லுவீங்க இல்ல? மிளகு, பூண்டு எல்லாம். எந்த டயட் இல்லைன்றாங்களே. ஓ, நம்ம ரசம்ன்றது டெய்லி வைப்பாங்க தானே? அதெல்லாம் வேற. அது நீங்க ரசம் சாப்பிட்டா தானே. ஓ, ரைட். உப்பு காரம் புளிப்பு குறைக்கணும் இல்ல? பிபி இருக்கு, உப்பு காரம் புளி குறைக்கணும். வராம பாதுகாக்கிறது சால சிறந்தது. கரெக்ட். இல்ல தவறி வந்துருச்சு, ஆரம்பத்திலேயே பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட தாழ்வான அட்வைஸ். உண்மை உண்மை. என்ன நேரத்திலே மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.